بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد نحمده الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது சென்ற நிகழ்ச்சியில் இறை நம்பிக்கையில் வழிகேடுகள் எவ்வாறு நுழைந்தது, எந்த காலத்தில் நுழைய தொடங்கியது, அந்த வேளையில் இமாம்களாக இருந்த உலமாக்கள் அவர்கள் தங்களின் பங்களிப்பை செய்வதற்காக அவர்கள் எழுதிய கிரந்தங்கள் என்ன என்பதையெல்லாம் சற்று சில விளக்கங்களோடு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியின் தொடரில் தான் இறை நம்பிக்கையில், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் வழிதவறி போனவர்கள் என்ற தொடரில் தான் எனது பேச்சு அமையும். இந்த தலைப்பை பொறுத்தவரை
இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இதுதான் மிக முக்கியமானது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள பலருக்கு இதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் இது தேவையில்லாத அறிந்தது. குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு ஒன்றும் வளர்ந்ததில்லை என்பார்கள். நமது பெண்கள் சமுதாயம் மார்க்கத்திலே ரொம்பவும் பொதுவாக்காக இருக்கிறார்கள். உலக விடயங்களில் எல்லா துறையிலேயும் அவர்கள் விளக்கசாலியாக இருக்கிறார்கள். விஞ்ஞான பாடத்திலே நல்ல முறையில் படித்து வைத்தியராகிறார்கள், மெக்ஸ் படித்து இன்ஜினியராகிறார்கள். நமது தாய்க்குலம் முஸ்லிம் பெண்கள் பாடசாலைகளே அதிபராக இருக்கிறார்கள். உலக விடயங்களில் எல்லாம் முன்னேறி செல்கிறார்கள். மார்க்க விடயத்தை எடுத்தால் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு எதற்கு என்று தள்ளி வைத்து விடுகிறார்கள். இவ்வாறான விவரங்கள் எல்லாம் எதற்காக என்று போகிறார்கள். இவ்வாறு அவர்கள் போவதால் அவர்களை சைத்தான் இலேசாக கைப்பற்றிக் கொள்கிறான். வழிகேடுகள் தங்களை அறியாமல் அவர்களிலே நுழைந்து விடுகின்றது. அவர்கள் கண்மூடித்தனமான முறையிலே கணவன் ஒரு பக்கம் சென்றாலும் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். மார்க்க விடயத்தில் கணவன் இருக்கக்கூடிய ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா கேட்டு பயான்களை கேட்டு மார்க்கத்தில் தெளிவடைகிறார்கள். புத்தகங்களை வாசிக்கிறார்கள். பயான்களை மற்றும் அறிஞர்களின் உபன்யாசங்களை கவனமாக கேட்கிறார்கள். அதனால் அந்த சைட்டில் அவர்கள் ஊக்கமாக இருக்கிறார்கள். அவர்களின் மனைவியர்களை தன் பக்கம் தான் வழங்கிய உண்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த ஆசை இல்லை. அதனால் அவர்கள் மார்க்கத்தில் விளக்கமற்றவர்களாகவும் உலகத்தில் ரொம்ப விளக்கசாலியாகவும் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பொருள் வாங்க சென்றால் இன்று யாரை அனுப்புகிறார்கள்? புருஷன் தேவையில்லை, நோனாதான், அவதான் டிசைட் பண்ணணும். அப்படி வந்து எதை வாங்கினாலும் அவர் டிசைட் பண்ணணும் என்ற அளவுக்கு அவரை ஒரு உயர் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள். மார்க்க விடயத்தில் 0. எடுத்து சொன்னாலும் கட்டி விடுகிறாள், படிக்க சொன்னாலும் பராமுகமாக இருக்கிறாள். இந்த நிலை பெண்களிடம் இருப்பது அவர்கள் நரகம் செல்வதற்கு காரணமாகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரிகள், ஒவ்வொரு விடயங்களிலேயும் நீங்கள் அவதானமாக கரிசனையோடு இருப்பதை போன்று மார்க்க விடயங்களை நுணுக்கமாக படிப்பதிலும் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களிடம் மிக வினயமாகவும் வலியுறுத்தி வேண்டிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது தெளிவாகத்தான் சொல்கிறான். வல் மூமினூன வல் மூமினாத்து பாதுஹும் அவுலியாஉ பாத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல்லாஹ் இங்கே மூமின்கள் என்று மட்டும் சொல்லாமல் ஆண் வேறாக பெண் வேறாக சேர்த்து சொன்னான், விவரித்து சொன்னான். ஏன் விவரிக்கிறான்? பெண்களும் தங்களுக்குரிய கடமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ புருஷன் போற போக்கிலே அவர் எந்த வழிகாட்டிலே போனாலும் நானும் அவரின் பின்னால் போவேன் என்று போவதும் பிழை. சரியின் பக்கம் அவர் அழைக்கின்ற போது எனக்கு விளக்கமில்லை என்று கவலை இல்லாமல் பிழை. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். இங்கேயும் பாருங்கள்,
எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் முடிவு சொல்லிவிட்டால் தமக்கென்று சொந்த கருத்து கொள்வது அனுமதியாகாது. அப்ப இங்கே அல்லாஹ் ஆண் என்று சொல்லுகிறான், பெண் என்று சொல்லுகிறான், பெண்ணை குறிப்பாக சொல்லுகிறான். எனவே அவர்கள் மார்க்க விடயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய மனைவியர்கள் ஏதோ சமைச்சு தருகிறவர்கள், உடுப்பு கழுவி தருகிறவர்கள், உங்களின் பிள்ளைகளை பராமரிப்பவர்கள், உங்களுடைய காசை பணத்தை பாதுகாப்பவர்கள், உங்களுடைய ஆசையை தீர்ப்பவர்கள் என்ற எல்லையோடு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு கடமை நீங்கள் படிக்கின்ற மார்க்கத்தின் ஒவ்வொரு நுணுக்கமான விடயத்தையும் அவர்களிடமும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி மார்க்க விடயத்தில் நுணுக்கம் உள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். இந்த ஹதீஸ் லைஃபா, இந்த ஹதீஸ் சஹீஹா, இது ஏன் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இவ்வாறான கேள்வியை கேட்பவர்கள் ஆடவர்கள், பெண்கள் யாரும் கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லை? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்தில் ரொம்ப மேலாக, ரொம்ப மேல் பகுதியிலே இருக்கிறார்கள், டீப்பாக போவதில்லை. அல்லாஹ் அவர்களையும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறான். அதற்காகத்தான் இந்த உம்மத்திலே சுபஹானல்லாஹ் எத்தனையோ பேர் சென்றார்கள், முன்மாதிரியானவர்கள், முன்மாதிரியானவர்கள் எத்தனையோ பேர் சென்றார்கள், நல்ல மனிதர்கள். அத்தனை பேர் சென்றாலும் கியாம நாள் வரையும் உள்ள மூமினான மக்களுக்கு, அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியிருக்கிற மக்களுக்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை சுட்டிக்காட்டி சொல்கிறான். ஆண்களை குறிப்பிடாமல் பெண்களை சுட்டிக்காட்டி சொல்கிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் மரியம் இப்னத்தல்லதி, அதாவது மூமினான மனிதர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான். ஆயிஷா, ஆசியா என்கின்ற, அது குர்ஆனில் அந்த வார்த்தை வரவில்லை என்றாலும் ஃபிரௌனுடைய மனைவியையும் அவர்தான் ஆசியா என்று சொல்வோம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகின்றான். மூமினான மக்களுக்கு முன்னுதாரணமாக, கியாம நாள் வரையும் உள்ள மக்களுக்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை சுட்டி காட்டுகிறான். மார்க்கத்திலே ரொம்ப தெளிவோடு இருந்தவர்கள், மார்க்கத்திலே கொள்கையிலே ரொம்ப உறுதியாக இருந்தவர்கள். எனவே பெண்களை சுட்டிக்காட்டுவதால் பெண்கள் நல்ல முறையிலே, அறிவிலே, ஈமானிலே தெளிவுள்ளவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்பது அதன் மூலமாக சுருக்கமாக சொல்லப்படுகிறது. எனவே சகோதரிகளே, நான் பேசப்போகின்ற பேசுகின்ற சப்ஜெக்டுகள், சில ஆடவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் பேசுகின்ற சப்ஜெக்ட் பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது ஆண்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்க மாட்டாது. ஸ்கூல்ல படிக்கிற பாடம் இதை விட கஷ்டம், வகுப்புல பெஸ்டுக்கு வாரால் பெண்ணு, ஸ்காலர்ல பெஸ்டுக்கு வாரது பொம்பளை, எல்லா படிப்பிலையும் பெஸ்டுக்கு பொம்பளைகள் வாரார்கள், பெண்கள் முன்னேறுகிறார்கள், மார்க்கத்தில் மட்டும் விளங்க மாட்டா என்றால் யார் காரணம்? நாம காரணம். ஆம்பளைகள் விளக்கசாலிகள் அவர்கள் வர வேண்டும்.
குர்ஆனை ஹதீஸை படித்து அதன்படி வாழணும் என்ற கொள்கை கொண்ட பெண்கள் ஒவ்வொரு விடயத்தையும் டீப்பாக படிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் ஆண்கள் கடமை. உங்களின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நபியலாரை வாழ தொடங்குகின்ற போது 9 வயசு சின்ன பிள்ளை. நபியலார் இறக்கின்ற போது வயது 18. 18 என்றால் நமது ஊரிலே திருமணம் கூட 20 வயதானத்துக்கு பிறகுதான் கூடுதலாக நடக்கிறது. இப்ப அவள் சின்ன பிள்ளை என்னது கல்யாணம் என்பார்கள் 18 வயசுங்கிற போது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த நபிகளாரின் பொன்மொழிகள் ஒரு புறம், அவர்களாக ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுத்த ஃபத்வாக்கள் தீர்ப்புகள் இன்னொரு புறம். எனவே உங்களுக்கு முன்னுதாரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று இல்லாவிட்டாலும் அவர்கள் நடந்த வழியில் தீர்க்கமாக போக வேண்டும். உங்களின் ஒரு கையிலே குர்ஆன், இன்னொரு கையிலே புகாரி, முஸ்லிம் மற்றும் உள்ள ஹதீஸ் கிரந்தங்கள் எடுக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நுணுக்கமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பெண்களை ஏதோ கோதுகள் மாதிரி வீட்டு வேலைக்குரிய மிஷின் மாதிரி நாம் வைத்திருக்க கூடாது. பெண்களும் நீங்கள் அவ்வாறு உங்களை எண்ணக்கூடாது. 50 வயது 55 வயதா இருக்கலாம். உலகில் உள்ள எல்லா விடயமும் வழங்குகிறது, மார்க்கம் மட்டும் வழங்குதில்லை என்று போகக்கூடாது. இதை நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகின்றேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன். எங்களுக்கு இஸ்லாம் பாட புத்தகத்தில் ஒன்று படித்து தருவார்கள். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிவத்துகள் 20, முஸ்தஹீலான ஜாயிஸான சிவத்து 1, முஸ்தஹீலான சிவத்து 20 என்று. இப்படியான 20 20 1 என்று சஹாபாக்கள் படிக்கவில்லை. ஷாஃபி இமாமுக்கும் இது தெரியாது, ஷாஃபி மத்ஹபிலேயும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு இஸ்லாம் பாடம் என்று இதான் படித்து தரப்பட்டிருக்கிறது. கை இல்லாமல் பிடிப்பவன், கண் இல்லாமல் பார்ப்பவன், காதில்லாமல் கேட்பவன், இப்படி எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். உண்மையிலே அவர்கள் சொல்லித் தருவதுதான் குர்ஆனும் ஹதீஸிலும் வந்ததென்றால் ஓகே. அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்ததற்கு மாற்றமாக அது இருக்கும் என்றால் அது வழிகேடு. நாங்கள் ஒரு பொருளை பற்றி அறிகிறோம் என்றால் அந்த பொருளின் பண்புகள் எங்களுக்கு தெரியும். ஒரு மைக் இதோ இருக்கிறது, அதிலிருந்து ஒலி வாங்குகின்றது, ஸ்பீக்கருக்கு அதனூடாக போகின்றது, அதன் அமைப்பு என்ன எங்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வை பற்றி பல விடயங்கள் அவன் சொல்லியும் எங்களுக்கு தெரியாது, அவன் தெளிவாக சொல்லியும் பிழையாக விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கிற ஒரு கேள்வி கேட்டால் இன்று என்ன சொல்கிறார்கள்? வானில் இருக்கிறானா? இல்லை. பூமியில் இருக்கிறானா? இல்லை. மேலே இருக்கிறானா? இல்லை. கீழே இருக்கிறானா? இல்லை. அப்ப இந்த பொருளில் இருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான், எங்கும் இல்லை. அப்படி என்றால் இல்லாத ஒன்றை நீ வணங்குகின்றாய். நீ இல்லை என்று சொல்லாமல் சொல்லிவிடுகின்றாய்.
அல்லாஹ்விற்குரிய பண்பு இன்னதுதான் என்றிருந்தால் அவனை அறிந்து அப்பண்புகளுக்குரிய அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். நீ வணங்குகின்ற ரப்பு அவனுக்குரிய சிபத்துகள் என்று எதுவோ அதை அறிந்து நீ வணங்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ்வை நம்புவது அல்ல, அல்லாஹ்வை அவனுக்குரிய பண்புகளோடு நம்ப வேண்டும். பாருங்கள், மக்காவிலே இருந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். நபி அல்லாஹ் இஸ்லாத்தை சொன்ன காலத்தில் அல்லாஹ் இருக்கிறார் என்று நம்பினார்கள். ஆனால் அல்லாஹ்விற்குரிய பண்புகளில் தவறான நம்பிக்கை வந்தது. அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுக்குரிய ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது காபிர்களோடு ஒப்பந்தம் எழுதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்ற அந்த எகிரிமென்றை, அந்த ஒப்பந்தத்தை எழுத முற்பட்டார்கள். அப்போது காபிர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நம்புகிறோம், ரஹ்மான் என்று வருகிறது, அப்படி ஒரு ரஹ்மான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிஸ்மில்லா அல்லாஹ்வை நம்புகிறோம் அப்படி சொன்னார்கள், ரஹ்மானை மறுத்தார்கள். இறைவனுக்குரிய ஒரு பண்பு, அதை மறுத்தால் குஃப்ராகும், நிராகரிப்பாகும். எனவே அல்லாஹ்வை அவனுடைய தூதர் எவ்வாறு அறிமுகம் செய்தாரோ அதே விதத்தில் நம்ப வேண்டும். இப்போது பெண்களே, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆவியத் இப்னுல் ஹக்கம் என்ற நபி தோழர் வருகின்றார். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் நபிகளாரிடம் சொன்னார், உஹது மலை, உஹது பக்கத்திலே எனது ஆடுகளை மேய்த்தவளாக அவள் இருந்தாள். ஒரு நாள் நான் போய் பார்க்கின்ற போது ஓநாய் ஆடை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. நானும் மனிதன் ஆத்திரப்பட்டு விட்டேன். அதனால் அவளுக்கு கடினமாக அடித்து விட்டேன். இப்போது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னபோது நபிகளார் அந்த விடயத்தை எனக்கு கடும் பெரிய ஒரு குற்றமாக காட்டினார்கள். எனக்கு ரொம்ப கவலை ஆயிற்று. மற்றவர்கள் கவலைப்படுவது போன்றுதான் நானும் கவலைப்படுகின்றேன். இப்ப ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஒரு குற்றமாக காட்டியதால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன், நான் அவளை உரிமையிடட்டுமா? அடிமை பெண், என்னுடைய அடிமை பெண் தான் ஆடை மேய்க்கின்றாள். ஒன்று பெண், இரண்டாவது அடிமை. அடிமை பெண்களை வேலைக்கு வைக்கலாம். அந்த அடிப்படையில் அங்கே வேலை செய்பவளாக அவள் இருக்கிறாள், ஆடு மேய்ப்பவள். நம்முடைய சமுதாயத்திலே தான் ஆடு மாடு மேய்க்கிறாக்களை ரொம்ப கீழ் நிலையில தான் வச்சிருப்போம். தொழில எல்லாவற்றிலையும் அவர்களை அந்தஸ்தில் குறைபடுத்தி பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், நான் அவளை உரிமையிடட்டுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவளை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா என்றார்கள். நான் அழைத்து வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஐனல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? கேள்வி என்ன கேட்கிறார்கள்? எங்கே இருக்கிறான்? அவள் வானத்தின் பக்கம், வானத்திலே என்றாள். அடுத்த கேள்வி, நான் யார் என்று கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றால். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவளை நீ உரிமை விட்டுடு, ஏனென்றால் இவள் மூமினான பெண்ணாக இருக்கிறாள்.
இந்த ஹதீஸ் ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையை எடுத்து வைக்கிறது. அல்லாஹ்வை நம்பின ஒருவரிடம்தான், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நம்பின ஒருவரிடம்தான் அவன் எங்கே இருக்கிறான் என்று அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒருவர் ஈமான் உள்ளவரா என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக, அந்த நற்சான்றை கொடுப்பதற்காக அல்லாஹ்வை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்வி என்ன? அல்லாஹ்வை நம்புகின்றாயா என்று அல்ல. ஏனென்றால் அன்றிருந்த இறை மறுப்பாளர்கள் என்ற முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை நம்பினார்கள், ஆனால் இறைவனின் பல பண்புகளை மறுத்தார்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வின் சில பண்புகளை மறுத்தார்கள், அதனால் காபிர்கள். அவர்கள் மொத்தமாக அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, நாஸ்தியவாதிகளை போன்று. மக்காவிலே இருந்தவர்கள் அரபிகள், இஸ்மாயில் நபியினுடைய பரம்பரையினர், கஅபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய வீடாக பாதுகாத்து வருபவர்கள், பராமரிப்பவர்கள், ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கு தண்ணீர் போட்டி அவர்களை கௌரவப்படுத்துவர்கள், காசிக்காக அல்ல, அதை ஒரு பெரிய வணக்கமாக. அல்லாஹ்வை நம்புகின்றார்கள், இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்தினர். ஆனால் ரசூலுல்லாஹ் இவர்கள் காபிர்கள் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள், இவர்களுக்கு நரகவாதிகள் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வை நம்பிக்கையில் உள்ள சில பண்புகளை மறுத்தார்கள். எனவே ஒருவன் மூமினாக இருக்கிறான் என்று பார்ப்பதற்கு நபிகளார் எடுத்துக்கொண்ட ஒரு அளவுகோல், அது ஒரு முக்கியமான அளவுகோல். அல்லாஹ்வின் நம்பிக்கையில் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை தான் அல்லாஹ் வானத்திலே, நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதையும் அவள் ஏற்றுக்கொண்டதால் அவள் மூமினான பெண், அவள் இஸ்லாமான பெண் என்ற ஒரு உண்மை மூமினுடைய சான்று அவளுக்கு கிடைக்கிறதற்கு காரணம் அமைகிறது. சகோதரர்களே, ஒரு பெண் அடிமை பெண் காபிராக இருந்தால் அவளை உரிமை விட முடியாது. ஒரு அடிமை பெண் காபிராக இருந்தால் உரிமை விட முடியாது. அவள் மூமினான பெண்ணாக இருந்தால் உரிமை விடலாம், விடாமலும் இருக்கலாம். இப்போது இவள் மூமினான பெண் என்று அடையாளம் காண்பதற்காக ரசூலுல்லாஹ் எடுத்த அளவுகோலில் முதல் பங்கு அல்லாஹ் எங்கே என்ற கேள்விக்கான பதில். அந்த பதில் வானத்திலே. அதைத்தான் வேறு வசனங்களில் அரசின் மேல், அரசு என்பது வானத்தின் உச்சி, 7 வானங்களுக்கு அப்பால். இந்த நம்பிக்கை ஒரு மூமினான ஆண் பெண்ணுக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப 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 அவசியம். ஆனால் எங்களின் இஸ்லாமிய பாட புத்தகங்களில் அது கிடையாது. நாங்கள் ஓஎல்ல டி எடுத்திருப்போம் அல்லது ஏ எடுத்திருப்போம். அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் இந்த பதில் வராது. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பார்கள். அந்த பதில் அன்று சஹாபாக்கள் கொடுத்த பதில் அல்ல, குர்ஆன் கொடுத்த பதில் அல்ல, ஹதீஸ் சொன்ன பதில் அல்ல. அது இஸ்லாம் அல்லாதவர்கள் சொன்ன பதில். முஸ்லிம்கள் அந்த பதில் சொல்ல முடியாது. சொன்னால் அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களின் கொள்கையில் இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் சஹாபாக்களுக்கிடையில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை. நாம் கூறுகின்றோமே, ஷாபி இமாம், அபு ஹனீஃபா இமாம், மாலிக் இமாம், அஹ்மது பின் ஹம்பல் இமாம், உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு ஹிஜ்ரி 300க்கு முந்திய எந்த ஒரு இமாமிடத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது.
எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்து வந்தாலும் ஹிஜ்ரி 300க்கு முந்தைய இமாம்களாக இருந்த உலமாக்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், அல்லாஹ் அர்ஷின் மேல். அதுதான் தெளிவாக குர்ஆன் கூறுவதும் அதுதான் ஹதீஸ் போதிப்பதும் என்று நம்பினார்கள். ஆனால் நான் சென்ற என்னுடைய உரையிலே சொன்னேன், ஜஹ்மியாக்கள் என்று சொன்னேன். எங்கும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற கொள்கையை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்தவர்கள். முஅ்தஸிலா கொள்கை, அந்த கொள்கையை படித்த, அதுக்கு வித்திட்ட, அதுக்கு வழிகாட்டிய ஜுபாய் போன்றவர்களிடம் இருந்து ஜஹ்ம் இப்னு சஃப்வான் எடுத்த கொள்கை மக்கள் மத்தியில் பரவியதால் இந்த சித்தாந்தம் வந்தது. இங்கே சகோதரிகளே, ஒரு அடிமை பெண் அவள் ஆடு மேய்ப்பவளாக இருக்கிறாள், ஆனால் இஸ்லாத்திலே தெளிவுள்ளவளாக இருந்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடு மேய்ப்பவள் தான் இஸ்லாமிய விடயங்களில் கடும் நுணுக்கமானவள் தான். இந்த நேரத்தில் இன்னொன்றை சுட்டி காட்டுகின்றேன். அடிமை பெண்கள் என்றால் அன்று பெரும்பாலும் அடிமைகளாக இருந்தவர்கள் அபிசீனியா நாடு, இன்றிருக்கக்கூடிய எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் உள்ள கருப்பின மக்கள். கருப்பின மக்கள் இந்த மக்களாக இருந்தாலும் மார்க்கத்தில் கடும் தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு இன்னொரு உதாரணம் தான் பரீரா என்ற பெண், புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அவள் ஒரு அடிமையாக இருந்தாள். அவளுடைய கணவன் முகீஸ், அவரும் அடிமை. இரண்டு பேரும் அடிமையாக இருந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரீராவை உரிமையிட்டு விட்டார்கள். இப்ப பரீரா சுதந்திரமான பெண்ணாக மாறிவிட்டாள். அடிமை பெண் என்றால் அவளின் ஒரு எஜமானனுக்கு 100% கட்டுப்பட்டவள். சுதந்திரமானவர் என்றால் அவர் ஃப்ரீடம், தண்ட வேலை தான், எந்த கட்டுப்பாடும் இல்லாதவள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடை தவிர. இப்ப பரீராவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உரிமை விட்டார்கள். அந்த பெண் சுதந்திரமான பெண்ணாக மாறினாள். ஆனால் அவளுடைய கணவன் முகீஸ் இன்னும் அடிமை. அந்த கணவனோடு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. அதனால் பரீரா கணவனை விட்டு ஒதுங்குகின்றாள். முகீஸ் அந்த பரீராவின் மீது ரொம்ப அன்பு கொண்டவர், காதல் கொண்டவர், உள்ளத்தால் நேசிப்பவர். பரீராவை விட்டு பிரியவில்லை, பிரிய விருப்பமில்லை. எந்த அளவிற்கு பாதையில் போகின்ற போது அவளை நினைத்து அழுது கொண்டு போவார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியத்தோடு அதை பார்ப்பார்கள். இந்த பெண்ணின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறானே என்று பார்த்து நபிகளார் பரீராவிடம் சிபாரிசு செய்தார்கள். முகீஸ் ஒரு நல்ல பிள்ளைதானே, அவரை உன்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தானே, அவரோடு நீ சேர்ந்து வாழலாம் தானே. சகோதரிகளே, இப்போது அடிமையாக இருந்தாலும் மார்க்கத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாள் என்பதை சொல்வதற்காகத்தான் இதை இடையில் செருகினேன். அந்த பரீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிபாரிசு செய்யப்பட்ட போது முகீருக்காக அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாள், இது அவனோடு சேர்ந்து வாழணும் என்று நீங்கள் சொல்லையிலே, அதை வைத்து கேட்கிறாள், இது அல்லாஹ்வின் கட்டளையாக சொல்கிறீர்களா அல்லது இது உங்களுடைய சொந்த கருத்தா? ஒரு அடிமை பெண் அவள் விளங்கி இருந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில்
அல்லாஹ்வின் கட்டளையாக வருகின்ற விடயங்கள் மார்க்கம். அதை கட்டாயம் எடுத்து நடக்கத்தான் வேணும். அல்லது தான் சொந்த கருத்தாக மனித என்ற அடிப்படையில் செல்லக்கூடிய விடயங்களாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வின் சொந்த கருத்து, அதில் அவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவள் விளங்கி இருந்ததால் அங்கே ரசூலுல்லாஹ்விடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் இங்கே ஹதீஸை அவனுடைய விளக்கத்தோடு கூறுகின்றேன் உங்களுக்கு விளங்குவதற்காக. என்னது இங்கே நீங்கள் செய்கின்ற சிபாரிசு இது அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ்வின் கட்டளை என்றால் நான் திருமணம் அவரோடு வாழ்கின்றேன், எனக்கு விருப்பமில்லாட்டியும் நான் வாழ்வேன். உங்களுடைய சொந்த கருத்தா எனக்கு அந்த கணவன் தேவையில்லை, நீங்க சொல்றதுக்காக வேண்டி இன்னொருட நான் வாழ இயலாது. யார்? ஒரு அடிமை பெண் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையில் எந்த அளவுக்கு கிளியராக இருந்தால் அதுதான் பாயிண்ட். அடிமை பெண் தான், குப்பாள்வள் தான், ஊடு கூற்றவள் தான், கருப்பினத்தவள் தான், மார்க்கத்தில் இன்டெலிஜென்டாகத்தான் இருந்தார்கள். பிலால் என்று சொல்வோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை, ஆனால் சுவரலோகத்து நன்மாராயணன் கூறப்பட்டார். நீக்ரோ அடிமை, கருப்பினத்தவர் பிலால் ஹபஷி. பிலாலே, உனது செருப்போசையின் சத்தத்தை சுவனத்தில் கேட்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்று பிலால் முந்திவிட்டார், பெரிய பெரிய தலைகள் என்றவர்கள் பின்னுக்காகி விட்டார்கள். இன்று பார்க்கிறோம் எத்தனையோ பெரிய பெரிய படித்தவர்கள் உலகத்திலே டாக்டர், இன்ஜினியர், அக்கவுண்டன்ட், லோயர், அது இது என்று பெரிய பட்டம் செல்வார்கள். மார்க்கத்திலே ஜீரோ மைனஸ். ரோட்டு கூட்டுவான், குப்பாழ்வான், அவன் மார்க்கத்திலே நல்ல விளக்கம் உள்ளவனாக இருப்பான். அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவன்? மார்க்கத்தில் தெளிவுள்ளவன். எனவே இறைவன் என்ன பார்வை பார்ப்பான்? மார்க்கத்தில் யார் விளக்கமோடு இருக்கிறான் தான் பார்ப்பான். இந்த படிப்பு, பட்டம், பதவி அது அல்லாஹ்விடம் ஒரு பார்வையே கிடையாது. அது உலகத்தின் சொத்துகள், விரும்பினவனுக்கு கொடுப்பான். அது அதை கொடுப்பது என்பதே இறைவன் விரும்புகிறான் என்பதின் அடையாளம் அல்ல. உலகத்தின் சொத்து, பட்டம், பதவி என்பது காவிருக்கும் கொடுப்பான், முஸ்லிமுக்கும் கொடுப்பான். முஸ்லிம்களை விட இன்று காவிர்கள், இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகள் யூதர்கள், நாசாவிலே வேலை செய்கின்ற மிக பெரும் தலைகள், சயின்டிஸ்ட், அல்லாஹ்வின் விரோதிகள். நாம எதை பெரிய பெரிய அந்தஸ்துக்குரிய பொருளாக எடுத்து வைத்திருக்கிறோமோ, பெருமை அடிக்கிறோமோ, மமதை பிடித்து நாங்கள் இப்போது ஊரிலே பெருமை அடித்து ஒரு அரச உத்தியோகத்தை பெருசா நினைக்கிறோமோ, உங்களை விட உச்சத்திலே அல்லாஹ்வின் விரோதிகள் யூதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை யாருக்கும் கொடுப்பான் என்றால் அது பெருமதி இல்லை. ஆனால் மார்க்கத்தின் தெளிவை அவன் விரும்புகின்ற நேசிக்கின்றவனுக்கு மட்டும் கொடுப்பான். எனவே சகோதர சகோதரிகளே, மார்க்க விடயத்தில் நாம் என்ன ரேஞ்சில் இருந்தாலும் தெளிவுள்ளவர் அறிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். ஒரு சஹாபி பெண் அழுகின்றாள், வயதான பெண் அழுகின்றாள். சுப்ஹானல்லாஹ். ஏன் அழுகிறாள்? நபிகளால் இறந்த கவலையிலா? இல்லை, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் இனி வரமாட்டாதே. சுப்ஹானல்லாஹ். நபி போய்விட்டார் என்பதற்காக அல்ல, நபி இருந்ததால் தான் இறைவனிடம் இருந்து வஹி வந்து கொண்டிருக்கும் அந்த செய்திகள். ஹபருஸ்ஸமா, வானத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள், அந்த செய்திகள் இப்போது இல்லையே. அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய செய்திகள், அதை எடுப்பார்கள். ஒவ்வொரு செய்தியிலேயும் ஈமான் கூடிக்கொண்டிருக்கும்.
அது இல்லாமல் போய்விட்டது என்று அந்த பெண் அழுகின்றாள். இப்போது நம்மிடத்தில் மொத்த செய்தி இருக்கிறது, பொம்பளைகளுக்கு விளங்குதில்லையாம் பயான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் விடயத்துக்கு வருகிறேன். ஈமானின் ஒரு முக்கிய அம்சம் அது. அதனால்தான் பல திருமறை வசனங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். நாம் வளமையாக ஓதுகின்ற ஒரு சூரத், சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி சூரத். என்ன சொல்கிறான்? அமிந்தும் மன் பிஸ்ஸமாஇ ஐ யக்ஸிப பிக்குமுல் அருள். எந்த மௌலவியை மொழிபெயர்க்க செல்லுங்கள், வானத்தில் உள்ளவனை பற்றி நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? என்ன சொல்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறானாம்? வானத்தில் உள்ளவனை பற்றி வானம் என்கிற போது நாங்கள் கையெழுத்தி காட்டுவோம். எங்கே இருக்கிற வானத்தில் உள்ளவன்? அவன் உங்களை பூமியிலே இழுத்து விடுவான் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்க் 16ஆம் வசனத்தில் கேட்கிறான். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? தாஹா மா அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன லிதஷ்கா. நீ மூதவியாவதற்காக நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைக்கவில்லை என்று சொல்லுகின்ற போது, இந்த குர்ஆன் தன்சீலம் மிம்மன் ஹலகல் அர்ல வஸ்ஸமாவாத்தில் உலா, பூமியையும் வானத்திலேயும் வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. என்னையா? அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. இறங்குதல் என்பது மேலிருந்து கீழ் வருவது. அல்லாஹ் வானில் இருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மேலாயிருக்கிறான். சூரத்து தாஹா. மாலிக் இமாமுடைய சபையிலே ஒருவர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ் அர்ஷி மேல் இருக்கிறான் என்று கூறுகிறானே, அது எப்படி என்று கேட்டார். இந்த கேள்வி 2 வருடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இமாம் ரபியிடம், இன்னொன்று மாலிக் இமாமிடம். இந்த செய்தியை இமாம் தஹபிக்குரிய அல் உலுவு லில் அலியில் கஃபார், இமாம் தஹபி என்கிறவர் இந்த நாட்டில் உள்ள உலக நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களாலும் ஷியாக்களை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் கலை இமாம். அவர் ஒரு கிதாப் எழுதினார். அல்லாஹ் அர்ஷிக்கு மேலேதான் இருக்கிறான் என்பதற்கு எத்தனை இமாம்கள் தங்களுடைய கிரந்தங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்திகளை ஒன்று விரட்டி எழுதினார். அல் உலு என்ற கிதாப். விரும்பினவர்கள் சவுதி அரேபியா மட்டுமல்ல எல்லா நாட்டிலேயும் வாங்கலாம். ஏன் எழுதினார் என்றால், மனிதர்கள் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் 3ஆம் நூற்றாண்டுக்கு பின் முத்தஸிலாக்களுடைய தாக்கம் கூடுதலாக ஏற்பட்டு முஸ்லிம் சமுதாயத்திலே ஜஹ்மியாக்களுடைய கொள்கை எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், மலத்திலும் இருக்கிறான், எல்லா இடத்துக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற பிற மத கொள்கை கோட்பாடு முஸ்லிம்களிடம் ஊடுருவி பரவியதால் ஆங்காங்கே இருந்த உலமாக்கள்
உண்மையான உலமாக்கள் மறுப்பை எழுத்து மூலமாகவும் பிரச்சாரங்களின் மூலமாக செய்தார்கள். அங்கே ஒரு சாரார் உலமாக்களின் ஒரு சாரார் பாவம் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் மாற்று கருத்தில் இருந்து அன்றிருந்த அரசாங்க முஸ்லிம் அரசியல் தலைவர்களை அணுகி அவர்கள் மூலமாக இந்த உலமாக்களை நசுக்கினார்கள். அந்த நசுக்குதலுக்கு மிகவும் கடுமையாக நசுக்கப்பட்ட ஒருவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். இறைவனுடைய ஒரு பண்புக்காக வேண்டி பல வருடங்கள் ஜெயிலிலே சித்திரவதை செய்யப்பட்டார். அது அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்ற சிவத் பண்பல்ல, வேறொரு சப்ஜெக்ட். அது வேறொரு நேரத்தில் பேசுவோம். ஏதோ இறைவனை பற்றி ஒரு பண்பு. அவரை போட்டு பல சித்திரவதை செய்தார்கள். 10க்கும் மேற்பட்ட வருடங்கள் ஜெயிலிலே போட்டு நோவினை செய்தார்கள். காரணம், அரசாங்கத்தின் சப்போர்ட்டில் இருந்த அன்றிருந்த சில ஹசரத்துமார் அறியாமையில் கடைசி வரை இமாம் அஹ்மத் தடம் புரளவில்லை. அந்த ஹிஸ்டரியை படித்தால் ஒவ்வொரு ஆலிமுக்கும் கண்ணீர் வரும். உசிரை கொடுத்த மனுஷன் கொள்கை விடவில்லை. ஹலிஃபா மாமுன் அவருக்கு அடுத்தவரின் காலம் நசிக்கப்பட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்விற்கு இன்னொரு பிரச்சனை வந்தது. ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார். அதுவும் சில உலமாக்கள் அன்றிருந்த அரசியல் அமீர்மார்களினூடாக ஆட்சியாளரினூடாக அந்த நசுக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இமாம் புகாரி ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார். இமாம் முஸ்லிம் வெளியேற்றப்பட்டார். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். அவரோடு இவரும் சென்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் பர்பஹாரி ஷரஹு சுன்னா, அவர் சுன்னாவுக்காக போராடியவர், விரிவுரை செய்தவர். அங்கிருந்த ஆட்சியாளர்களால் தேடப்பட்டார். அல்லாஹ்வை பற்றிய பிழையான நம்பிக்கைகள் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்ததால் அதை எடுத்துச் சொன்னார், எழுதினார் கிதாபாக. அவர் ஆட்சியாளர் தேடப்பட்டதார், மரணம் வரை ஒளிச்சே வாழ்ந்தார், மரணித்தார். அவருடைய கிதாபை விரும்பியவர்கள் தேடிப் பெறலாம், பார்க்கலாம். அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார் இமாம் பர்பஹாரி கிதாப். இவ்வாறு ஒரு பக்கத்தில் அன்றிருந்த ஆட்சியாளர்களுக்கு உண்மை விளங்காததால், தெளிவில்லாததால் அவர்களை பிடித்துக் கொண்டு சில உலமாக்கள் என்று சொன்னவர்கள் பிழையான கொள்கையில் இருந்ததால் வழிகேடை பரப்பினார்கள். ஹக்குக்காக போராடுகின்றவர்களால் எழுதத்தான் முடிந்தது, எழுதி வைத்தார்கள். அவ்வாறு எழுதிய கிரந்தங்கள் பல நூறு. அதைத்தான், அதில் சிலதை நான் அடுக்கினேன். அந்த கிரந்தங்களை அடுக்குவதற்கு தேவையில்லை. சகோதரர்களே, அவைகளில் இருந்து, அந்த கிரந்தங்களில் எல்லாம் இருந்து ஷாபி இமாம் என்ன சொல்லியுள்ளார், அல்லாஹ் எங்கிருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலாக இமாம் மாலிக் என்ன சொல்லி இருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு இமாம்களின் கிட்டத்தட்ட 400 சொச்சம் பேர், இமாம் அப்துல் காதிர் ஜீலானி என்ன சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் ஒவ்வொருவருடைய கூற்றைகளையும் திரட்டி 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 எழுதினார். அல் உலுவு லில் அலியில் கஃபார், அல்லாஹ் வானில் இருக்கிறான், அர்ஷின் மேல் இருக்கிறான் என்பதற்கு என்ற தீர்ப்பு எவ்வளவு அவசியம் என்று எப்படி தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள். மக்கள் மத்தியில் பரவிய வழிகேடு என்ன?
ஒவ்வொரு இமாமும், இமாம் புகாரியா இருக்கட்டும், இமாம் அஹ்மது ஹம்பலா இருக்கட்டும், இமாம் அபு ஹாத்திம் ராஸியா இருக்கட்டும், இமாம் சுஃபியானு சௌரியா இருக்கட்டும், இமாம் லேஸா இருக்கட்டும், இமாம் மாலிகா இருக்கட்டும், இமாம் அபு சுராவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லோரும் சொன்னார்கள். அதை சொல்ல வேண்டி ஏற்பட்டது, அதற்காக குரல் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. ஏன் இன்று கேளுங்கள், இலங்கையில் உள்ள முஸ்லிம்களிடம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று. இந்த குர்ஆன் சுன்னாவாதிகளை தவிர மற்றவர் எல்லோரும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எடுத்தெடுப்பில் வாரப்பது அங்கே ரசூலுல்லாஹ் அடிமை பெண்ணிடம் கேட்கிற போது வானில் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி சொல்கிறான். சூரத்து நஹலிலே 49-50 வசனம். அவர்கள் அல்லாஹ்விற்கு வானில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவை எல்லாம் சுஜூது செய்கிறது, மலக்குமார்களும் சுஜூது செய்கிறார்கள். அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மேலே இருக்கின்ற ரப்பை மேலே இருந்து பயிர்கின்றார்கள். அவர்களுடைய ரப்பை அவர்களுக்கு மேலே இருந்து பயிர்கிறார்கள். அவர்களின் ரப்பு அவர்களுக்கு மேலே இருக்கிறார் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமை அடிக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் நடந்தது, இறைவனிடம் இருந்து வந்த வஹீயின் மூலமாக திருமணம் நடந்தது, நமக்கு தெரிந்த செய்தி. அப்போது அவர்கள் என்ன சொல்வார்கள், உங்களுக்கெல்லாம் உங்களோட குடும்பத்தினர் தான் திருமணம் செய்து தந்தார்கள். ஆனால் எனக்கு யார் திருமணம் செய்தார் தெரியுமா? எனக்கு திருமணம் செய்வித்தது அல்லாஹ். வானிலிருந்து எனக்கு அல்லாஹ் திருமணம் செய்வித்தான். 7 வானங்களுக்கு மேல் இருந்து அல்லாஹ் எனக்கு திருமணம் செய்விக்கிறான் என்று அல்லாஹ் வானில் உள்ளவன் என்பதை அங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வேளையில் ஃபிரௌனுடைய அமைச்சர் ஹாமான் அவனை நோக்கி ஃபிரௌன் சொன்னான், குர்ஆனிலே சூரத்துல் காஃபிரிலே 36-37 வசனம் என்ன சொன்னான்? இப்னிலி சரஹன் லஅல்லி அப்லுகல் அஸ்பாப் அஸ்பாப் அஸ்ஸமாவாத்தி ஃபஅத்தலிய இலா இலாஹி மூசா வ இன்னி லஅظنஹு காதிபா. என்னையா ஹாமான், எனக்கு ஒரு உயரமான ஒரு கட்டடத்தை கட்டு. எதற்கு தெரியுமா? நான் மூசாவை பொய்யனாக நினைக்கின்றேன். இந்த வானங்களினுடைய உச்சிக்கு சென்று மூசாவினுடைய கடவுள் அங்கே இருக்கிறாரா என்று பார்க்க விரும்புகின்றேன். ஆனால் உயரமான ஒரு கட்டடத்தை எனக்காக கட்டு. என்ன மூசா, அது என்ன கருத்து? மூசா சொல்கிறார், அவர்களின் கடவுள் வானத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால் இவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், நான் தான் பெரிய ரப் என்று கிடைக்கிறான். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்ற கடவுள் வானலோகத்திலே. அதனால் அங்கே ஃபிரௌன் சொன்னான், ஹாமானை கூப்பிட்டு எல்லோ உயரமான ஒரு இடத்தை கட்டு, நான் வானின் உச்சி சென்று பார்க்க வேண்டும், அங்கே மூசாவின் கடவுள் இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர் பொய் சொன்னார். அப்ப என்ன வழங்கை சகோதரர்களே, அன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தனது பிரச்சார பணியிலே அல்லாஹ் வானலோகத்தில் என்பதை
அவர் எடுத்திருந்தார். நாம இப்ப எந்த அல்லாஹ்வை வணங்குகிறோம்? தூணிலும் துரும்பிலும் உள்ள அல்லாஹ்வை. அப்படி ஒரு அல்லாஹ் கிடையாது. இன்னொரு புறம் ஒரு ஹதீஸ், இதெல்லாம் தெளிவாக வார விடயங்களை சொல்கிறேன். எத்தனையோ செய்திகள் இருக்கிறது பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், யமனில் இருந்து சில தங்கத்தை அனுப்பினார்கள், ஒரு சொட்டு தங்கம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேருக்கு பிரித்து கொடுத்தார்கள். இதை பிரித்து கொடுத்த போது அங்கே இருந்த ஒரு மனிதர் சொன்னார், இவர்களை விட நாங்கள் தான் இதுக்கு பொருத்தமானவர்கள், இந்த 4 பேரை விட நாங்கள் தான் பொருத்தமானவர்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் தட்டியது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா தஅமனூனி வ அமீனு மன் பிஸ்ஸமா, என்னை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நானோ வானத்தில் உள்ளவனின் நம்பிக்கையாளனாக இருக்கிறேன், என்னை நம்பாமல் இருக்கிறீர்களா? யார் கேட்கிறார்கள்? ரசூலுல்லாஹ். யதீனி خبر السماء صباحا ومساء, காலையிலும் மாலையிலும் வானத்தின் செய்தி எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. வானத்திலிருந்து எனக்கு செய்தி வருகிறது. அப்ப ஜிப்ரீல் எங்கிருந்து வருகிறார்? மேலே இருந்து வருகிறார். எங்கே இருந்து? அல்லாஹ்விடம் இருந்து செய்தியை கொண்டு வருகிறார். வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் என்று, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அக்கேள்விக்கு பதில் ரசூலுல்லாஹ்விடம் இருந்தும் அவன் வானிலே இருக்கிறான். ஆனால் தான் நம் எல்லோருக்கும் பிரத்யேகமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? இர்ஹமு மன் ஃபில் அர்ல் இர்ஹமுக்கும் மன் பிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்ப அல்லாஹ் இங்கே வானில் உள்ளவன் என்ன? இது அல்லாஹ் வானிலும் இல்லை பூமியிலும் இல்லை, எங்கும் இருக்கிறார் என்றால் இங்கே எல்லாம் அல்லாஹ் வானத்திலே என்று நம்புவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது இது வேஸ்ட் ஆகிவிடும், அர்த்தமில்லாத ஆகிவிடும். இஸ்லாத்தில் அல்லாஹ் அர்ஷின் மேல் என்று நம்புவது ஒரு அடிப்படை. ஆனால் எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய மதரசாக்கள், அங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய கிரந்தங்கள் பிற்காலத்தவர்களால் எழுதப்பட்ட ஜஹ்மியாக்களின் கொள்கை புத்தகங்கள் தான் நிறைந்திருக்கிறது. நானும் ஆரம்பத்தில் அதைத்தான் படித்தேன். ஆரம்ப காலத்திலே ஹிஜ்ரி 400க்கும் 300க்கும் முந்திய வாழ்ந்த இஸ்லாத்தை பாதுகாத்த இமாம்கள் எழுதிய கிரந்தம் கிடைக்கவில்லை. பாருங்கள், குர்ஆன் வசனத்தை அழகாக சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் ஃபாத்திர் 10ஆம் வசனம், இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப் வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு, அவன் அளவிலேயே அழகான மனமான வார்த்தைகள் உயர்ந்து செல்கிறது, சாலிகான அமலும் அதை அவன் உயர்த்துகின்றான், அதை உயர்த்துகின்றான். குர்ஆன் திருப்பி சொல்கிறது. பல வசனங்கள் மாறி மாறி வருகிறது. அல்லாஹ் வானில் உள்ளான், அரசின் மேல் உள்ளான், அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கூறுவது பிழையான வாதம். அந்த வாதம் இஸ்லாத்தில் நுழைந்த ஒரு வழிகட்ட கொள்கை. அதனோடு சம்பந்தப்படுத்திதான் எல்லாம் அவனே என்ற சித்தாந்தமும் வெளியாகினது. எல்லாமாகவும் அவன் இருக்கிறான் என்ற சித்தாந்தமும் வெளியானது.
அவற்றை பற்றி விரிவாக தெளிவாக ஆறுதலாக பின்னர் பார்க்கலாம். சூரத்துல் மாரிஜ், மாரிஜ் மிஅராஜ் என்று சொல்வோம். ஏணிகள் ஏறும் இடங்கள், அதை நாங்கள் படி என்று சொல்வோம். சால சாயிலும் பி அதாபின் பாக்க என்று வரக்கூடிய சூரத். அதில் 4ஆம் வசனம், தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. மலக்குமார்களும் ஜிப்ரீலும் அவன் அளவில் ஏறிச் செல்கிறார்கள். இது என்ன, எதை கூறுகின்றது? அல்லாஹ் மேலே இருக்கிறான். இங்கே கேள்வி கேட்பார்கள். மாலிக் இமாமிடம் கேட்டார் என்று சொன்னேனே, என்ன கேள்வி கேட்டார்கள்? அல்லாஹ் அர்ஷின் மேல் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் இது எப்படி? அதற்கு சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூம், அர்ஷின் மேல் அவன் இருக்கிறான் என்பது தெரிஞ்ச விஷயம். வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி இருக்கிறான் என்று கேட்பது அது புரியாத விஷயம், தெரியாத விஷயம். கேள்வி கேட்பது பித்அத். இப்படியான அறப்படிச்ச கேள்வி கேட்கிறது பித்அத். அவனை வெளியேற்றினார்கள் சபையை விட்டு. பிஸ்ரில் முரிசி என்ற ஒரு குதர்க்கவாதி இருந்தான். அவனுக்கு மறுப்பாக இமாம் சயீதுத் தாரமி ஒரு கிதாப் எழுதினார். நான் சென்ற தடம் பேசுகிற போது சயீதுத் தாரமி அர்-ரத்து அலா ஜஹ்மியா என்று எழுதியதாக தவறலாக சொன்னேன். பிஸ்ருல் முரிசிக்கு மறுப்பாக எழுதினார் அர்-ரத்து அலா ஜஹ்மியா, ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பென்று எழுதியது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ். ஜஹ்மியாக்கள், அதாவது அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கொள்கை கொண்டவர்களுக்கு மறுப்பாக இமாம் அஹ்மது தனி கிதாபை எழுதினார். அவரோடு சேர்ந்தவர் தான் இந்த பிஸ்ருல் முரிசி. இவருக்கு தாரமி இமாம் எழுதினார் மறுப்பு. அப்ப அவன் குதர்க்கமா ஒரு கேள்வி எழுப்பினான் இன்னொரு இமாமிடம், அல்லாஹ் அரிசி மேல் என்கிறாய் எப்படி? அதற்கு பதில் இதே மாலிக் இமாம் சொன்ன பதிலாக வந்தது. இதை பற்றி கேள்வி கேட்கிறது பித்அத். அல்லாஹ் சொன்னதை நம்புவது நமக்கு கடமை. கேள்வி கேட்கிறது பித்அத். இறைவன் எப்படி இருக்கிறான் எங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, எங்களால் கற்பனை பண்ண முடிந்தது எங்களுடைய ஐம்புலங்களுக்கு உட்பட்டது, அல்லது 6வது புலனோடு சேர்த்து உட்பட்டது, ஆறறிவு என்று சொல்லுவோமே, எங்களுடைய சிந்தனைக்கு படுவது. அவைகள் எல்லாம் என்ன? அல்லாஹ்வின் படைப்புகள் மட்டும்தான். அல்லாஹ் என்பவன் யார்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒன்றுமே இல்லை. சரி, இப்போது அல்லாஹ் கோடான கோடி வஸ்துகளை படைத்திருக்கிறான். அவைகளெல்லாம் ஒரு புறம். அல்லாஹ் இவைகள் எதை போன்றும் இல்லை என்றால், இப்போது அல்லாஹ் இவைகள் எதை போன்றும் இல்லை என்கின்ற போது அந்த அல்லாஹ்வை, அவனுடைய பண்புகளை எங்களுடைய சிந்தனைக்குள் உள்வாங்க முடியாது. இப்படித்தான் என்று. ஏன்? அவனை போன்று ஒன்றுமே இல்லை. மைக்கு மாதிரி, அல்லது மனிதன் மாதிரி, அல்லது ஒரு மிருகம் மாதிரி இப்படி கற்பனை பண்ண இயலாது. அல்லது வானத்தில் உள்ள ஒன்று மாதிரி கற்பனை பண்ண இயலாது. மொத்தத்தில் மனிதனுடைய சிந்தனா சக்திக்கு உட்படுவதெல்லாம் அவனுடைய படைப்பினங்கள் மட்டும்தான். இந்த படைப்பினங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அவனுக்கு நிகராகவும் எதுவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாகவும் எதுவும் இல்லை. அதனால் அல்லாஹ்வையும் அவன் பண்புகள் எதையும்
கற்பனையில் கூட எங்களால் உள்வாங்க முடியாது. எனவே அவன் தன்னை பற்றி தான் எப்படி சொன்னானோ அவ்வாறே நாங்கள் நம்புவது கடமையே தவிர நாங்கள் மறு கருத்து அதில் குதர்க்கம் கொள்வதும் மறு கருத்து கொள்வதும் அனுமதியாகாது. இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் இதனோடு சம்பந்தப்படுத்தி எங்கெல்லாம் வழிகேடு எப்படியெல்லாம் தோன்றுகிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.